நாட்டு மக்களும் சுகசியமத்தோடு இருக்கிறார்கள். ஒருவர் குறை கிடையாது. மந்திரிமார்கள் சுகத்தோடு இருக்கிறார். நானும் சுகத்தோடு இருக்கிறேன். ஆதிவாதி என்பார்கள். ஆமா. இப்ப நாங்க ஒண்ணு கேட்கட்டுமா? தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அப்பா மந்திரிமார்களா அதிசயம் தன்னை கேட்பீரே அப்படி என்று சொல்கிறாரு. ஓர் அதிசயம் என்று சொல்றாரு. என்ன அதிசயமா இருக்கும்? அதிசயம் என்றால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலன்னா உங்ககிட்ட கேக்குறோம். எனக்கும் தெரியல. அதிசயம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியல. ஆனா சொல்றவரிடத்தில் கேட்டால் தானே அதற்குண்டான விளக்கம். ஆமா, அங்கே போய் கேளுங்க. அது என்ன அதிசயம் விளக்கமாக சொல்லுங்க.
சமாதான்றாங்களே. இப்பாரில் ஓர் சபதம் இளம்பினேன் என்பாய் மதம். ஆமா அப்படின்னு சொல்றாரு. சபதம் என்று சொல்கிறாரு. யாரிடத்தில் எப்போ இது என்ன செய்திருப்பார்? யாருக்காக எந்த நேரத்தில் எதற்காக சபதம் செய்தார்? அதுதானே ஒண்ணுமே புரியல. தெரியுமா? தெரியலடா. தெரியாத ஆளுக்கு என்ன வேலை போ? உனக்கு எனக்கு தெரியாதுடா. தெரியாது பின்னால வருவார். இது உண்மை. உனக்கு தெரியாதுடா. நீ பின்னாடி இருந்த ஆளுதான். நீ எனக்கு தெரியாதுடா. சாலியே தான் போகிறோம். எங்க 4 பேருக்கு தான் தெரியல. உனக்கு தெரியுமா? ராஜா பக்கத்துல இருக்கிற மந்திரிகளுக்கே தெரியல. நான் கேட்ல இருக்கிற காவல்காரர் எனக்கு தெரியுமா? தெரியாத மாதிரி கேட்டுக்கிறா. யாரிடத்தில் கேட்டா தெரியும்? ஓட்டு எடுத்துல தானே பொருள் கிடைக்கும். எப்போ இது யாரிடத்தில் செய்தீர்கள்? ராஜா எதனாலே பூமியில சபதத்தில் நிற்கிறீர்களே. ஆமா. சபத்தை யாரிடத்திலே எப்போ செய்தீர்கள்? எப்பொழுது எந்த நேரத்தில் எதற்காக செய்தீங்க? சபத்தை யாரிடத்தில் செய்ய தெரியுமா? யாரிடத்தில்? சொல்லுங்க சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள். சோமக மகாராஜா தந்தையா சோமக மன்னர் கலைகளை கற்க வேண்டும் என்று கொண்டு போய் அக்னி கோத்திர மனிதனிடத்திலே கல்வியை கற்க விடுத்தார். கல்வி கற்க சீடனாக கொண்டு போய் விடுத்தார். சென்று அங்கு சென்று பார்த்தார். எனக்கு முன்பாக வில்குரு துரோணர் அவரிடத்திலேயே கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். ஆமா, இருவர் சேர்ந்தோம் கல்வியை கற்றுவோம். ஆனால் குருவான இல்லாத சமயத்திலேயே குரு இல்லா சமயம் பார்த்து துரோணரானவர் அவருக்கு தெரிந்த கல்விகளை கற்றுக்கொண்டு வந்தார். ஆமா, கற்றுக் கொடுத்து வந்தார். எனக்கு அவருக்கும் அத்தியாத நட்பு ஏற்பட்டு விட்டது. அளவில்லா நட்பு ஏற்பட்டது. இனத்தை நண்பர் ஆகிவிட்டோம். ஆமா, இருந்தாலும் நான் தக்கவர் வளைந்து விட்டியார். ஒற்ற வயசாச்சு. தந்தை பார்த்தார். எனக்கு மனமடிக்க வேண்டும் என்று மனமடிக்க வேண்டும் என்று வந்தார். குருவை கண்டார். குருவே மகளை என் ஆட்டு காய்ச்சல் இருக்கிறேன். குருகாணிக்க என்னவென்று கேட்க குருகாணிக்க என்னவென்று கேட்க குருவை கொளுத்து விட்டு புறப்பட்டு தருவாயிரியா? ஆமா, எனக்கு துரோணை விட்டு பெரிய மனம் வரல. மனம் வரல. ஆமா, சென்றியா? துரோணரை கண்டியா? கண்டி அன்பா துரோணா, உன்னை விட்டு பிற எனக்கு மனம் வரவில்லை. இருந்தால் உன் தெரிவிக்க கேட்டுக்கோ. நான் ஆட்சியில் அமர்ந்து ஆட்சி புரிய தருவாயில் நீ எனக்கு தேடி வந்தாய். ஆனால் நீ எமை தேடி வந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? என்னுடைய நாட்டிலேயே வேறுபாடு ராஜ்யம், இந்நாட்டில் வேறுபாடு ராஜ்யம் உனக்கு தருகிறேன் என்று நட்புக்கு ஈடாக வாக்கு கொடுத்தீங்க. வாக்கு கொடுத்து வந்து விட்டேன். ஆமா, வந்தியா? கோயிலாதேவி மனமுடித்து இந்த நாட்டை ஆட்சி புரிந்து வருகின்ற வரும் காலகாலத்திலேயே துரோணர் சென்றார். ஆமா, கிருபாங்கனி சொல்லப்பட்ட மனமுடித்தார். கிருபாங்கனியை மனமுடித்தார். அவரும் மனமுடித்து அவர் வாழ்ந்துட்டு வருகிறார். அவர் அங்க இருக்கிறார், நீங்க இங்க இருக்கீங்க. ஆமா, ஒரு நாட்டிலேயே கலகமானது கிடைக்கல. நேரம் சென்றார். சிவபெருமனை கண்டார். ஐயனியா, நாட்டிலே கற்புக்கரசி தலைமகள் சொல்றார்களே. ஆமா, ஆனால் அவர்களையும் தவிர்த்து உலகத்திலே ஒரு பெண் இருக்கிறார், உலகத்தில் ஒரு பெண்பால் இருக்கிறார் என்று சொல்ல சிவபெருமன் கேட்கிறார், நாரதா, என் மனைவியை விட கற்பில் சிறந்தவர் இருக்கிறார்களா? கற்பில் சிறந்தவர் உலகத்தில் இருக்காங்க. யார் என்று கேட்க யார் என்று தெரிவித்தார். உலகத்திலே
துரோணருடைய மனைவி துரோணருடைய மனைவி அவள் பேர்தான் கிருபாங்கனி. கிருபாங்கனி என்று சொல்ல சொல்லு அவள் கற்பித்தலை சோதிக்க வேண்டும் என்று இருவரும் பிச்சாந்தகி என்று பிச்சாந்தை என்று எடுத்துன்னு வராங்க. ஆமா எப்படி பிச்சைக்காரர்